அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு ரைசானா கிரியேஷன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு 3, மிளகுத்தூள், உப்புத்தூள். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், உருளைக்கிழங்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன். இதோ இந்த மாதிரி தான். இந்த மாதிரி கடாயில் எண்ணெய் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம். இந்த மாதிரி அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க நல்லா, ஏன்னா அப்போ தான் அது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த உருளைக்கிழங்கெல்லாம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு, தெரியுதா உங்களுக்கு? நல்லா இந்த மாதிரி இருக்கும் போது நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது, ரொம்ப லோ ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது. ஹை ஃப்ளேமில் இருந்தால் கருகிடும், லோ ஃப்ளேமில் இருந்தது அப்படின்னா எண்ணெய் குடிச்சிடும். அதனால் என்னென்னா நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருந்தோம்னா நல்லா கிறிஸ்பியாக உங்களுக்கு உள்ள சாஃப்டாகவும் வெளியில் கிறிஸ்பியாகவும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், நல்ல கோல்டன் கலரில் பார்க்கவே சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக உங்களுக்கு நல்லா தெரியுது. இது அப்படியே என்னென்னா கொஞ்சம் நேரத்தில் பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இந்த சவுண்ட்லேயே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க ஃப்ரைஸில் கொஞ்சமாக பெப்பர் பவுடரும் சால்ட்டும் நம்ம சேர்க்க போகிறோம். சில பேருக்கு காரம் ரொம்ப பிடிக்காது, ரொம்ப உப்பாக இருந்தாலும் பிடிக்காது, அதனால் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் ஆனால் தான் எல்லாத்துலேயும் அதோட அந்த பெப்பரோடையும் சால்ட்டோட டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். ஒவ்வொரு ஃப்ரைஸ்லேயும் நீங்கள் அதை வந்து நல்லா டேஸ்ட் பண்ண முடியும். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் இந்த பொட்டேட்டோ ஃப்ரை ரெடியாக இருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.